Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி புதினா சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா நல்ல சுட சுட இட்லி, தோசை அதே மாதிரி வடையோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம சாமான்கள் வதக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 10 வரமிளகா சேர்த்து அதை நல்லா சவக்கிற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்ல புளிப்பாக இருக்கிற தக்காளியை 5லேருந்து 6 தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சுத்தப்படுத்தின புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 கட்டு புதினாவை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதுவும் நல்லா வேகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி புதினா எல்லாமே நல்லா வெந்து சுருண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு வதக்கலாம் வேணாம், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி புதினா வரமிளகா அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியை வச்சு நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் மிக்சி ஜார்லேயும் தண்ணி அலம்பி இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு எல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.